வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம்மி ஆரத்தி பார்க்க போகிறோம்னா செயற்குழு கூட்டதும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கூட்டியிருந்தார். திருப்பியும் பார்த்தீங்கன்னா தன்னால் பொதுக்குழு கூட்டி என்னோட பலத்தை காமிக்க முடியும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்ல அதே பலத்தை என்னால் காமிக்க முடியும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி எகிரி இருக்கதா சொல்கிறாங்க. இது மிகப்பெரிய லெவலில் சர்ச்சையாக போயிட்டுருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாகவே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு புகைச்சல் போயிட்டு தான் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி வேலுமணி இந்த மோதல் பார்த்தீங்கன்னா எப்போ இருந்தனா ஓபிஎஸ் நீக்கிறதுக்கு அப்புறம் அதான் நடந்துட்டு இருக்கதா சொல்கிறாங்க. யார் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா நீக்கின அப்புறம் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி நினச்சிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை தான் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி கொடுக்கும் வகையில் தன்னோட கூட்டமைப்பை பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் அதிகமாக வச்சிருந்தாரு எஸ்பி வேலுமணி நம்மளுக்கு போட்டியாக வரப்போறான்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கிட்டு அவரை டம்மி ஆக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருந்தாரு. பட் அதெல்லாம் ஃபெயிலியர் தான் முடிச்சு, எதுவுமே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் தரவே இல்லை. அதன் விளைவு தான் எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி பக்கம் கொங்கு மண்டலத்தில் இருக்கவங்க போயிடுவாங்களோன்னு சொல்லிட்டு அதனால கொங்கு மண்டலத்தில் இருக்க நிர்வாகிகள்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பேசியிருக்காருன்னா எஸ்பி வேலுமணி வந்து பாஜகவோட தொடர்பு வச்சிருக்காரு, அவர் நான் எப்போ வேணால் நீக்குவேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கராராக பேசியிருக்கிறேன். பட் அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்படி ஒருவேளை நடந்துருச்சுன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவி சண்முகம் ஓபிஎஸ் சசிகலா பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து எஸ்பி வேலுமணி நீக்கின அப்புறம் சிவி சண்முகத்தை தான் நீக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவர் மட்டும் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒரு 20 பேரை கூட்டிட்டு போனாலும் ஆச்சரியம் கிடையாது. அப்படி கூட்டிட்டு போற பட்சத்தில் பாஜக பார்த்தீங்கன்னா எளிமையா பார்த்தீங்கன்னா அதிமுகவோட கூட்டணி வைக்கலாம். டக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சசிகலா ஓபிஎஸ் ஒத்துவாங்க. கட்சி பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி எதிர பக்கம் இருக்காங்களோ அவங்கள போச்சுல ஏற்றுக்குவாங்க. இதுதான் எடப்பாடி பழனிசாமியோட ஒரு எண்ணமா இருக்கு. கட்சி இருக்க பாதி பேர் பார்த்தீங்கன்னா சிவி சண்முகம் பக்கம் போய் நிர்வாகிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா பக்கம் போயிட்டாங்கன்னா கட்சி முழுமையாக பார்த்தீங்கன்னா சசிகலா ஓபிஎஸ் பக்கம் கிடைச்சிடும். இந்த முன்னாள் மந்திரிகள் இருக்காங்கல்ல, இவங்க தான் முடிவு எடுக்க வேண்டியது. கீழே இருக்க நிர்வாகிகள் ஒரு மாவட்டத்தில் இருக்காங்கன்னா அந்த மாவட்ட செயலாளர் பார்த்தீங்கன்னா அந்த செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கிட்ட சொல்லிட்டு வருவாங்க. இந்த மாதிரி இந்த கேள்வி தான் கேட்கணும், போச்சாட்டை இதுதான் பேசணும், இதை தவிர்த்து வேற எந்த பேசக்கூடாது. அப்போ யார் கண்ட்ரோலில் யார்கிட்ட அதிகமாக இருக்குன்னா மாவட்ட செயலாளர்கிட்ட தான் அதிகாரம் அதிகமாக இருக்கு. அந்த மாவட்ட செயலாளர் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திரும்பிட்டாங்கன்னா சிக்கலாயிருன்றதை உணர்ந்து தான் இப்போ குமரகுரு போன்றவங்க எம்பி சீட்டு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வந்து ஏமாத்துறதா வந்து ஒரு நியூஸ் போயிட்டு கள்ளக்குறிச்சியில் அந்த மாதிரி விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுக்கவே இல்லை. ஸோ இப்போ இந்த 1.5 கோடி மேலே கொடுத்து அந்த எம்பி சீட் வாங்க முயன்றார்ல, அவர் ஏமாந்ததுக்கு அவருக்கு எந்த ஒரு பிரதிபலிப்பும் எந்த ஒரு கரிசனமும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி காமிக்கவே இல்லை. அதிர்ச்சி என்ன பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எடப்பாடி பழனிசாமி திருப்பதி போகும்போது குமரகுருவும் போனதாக சொல்லிட்டாங்க. ஸோ அந்த 1.5 கோடி கிடைக்கிறதே சிக்கல்ன்ற மாதிரி தான் இப்போ வெளியே இருக்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தரப்பு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் மாவட்ட செயலாளர் மேலே வந்து கை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஒன்றிய செயலாளர் ஒரு வட்ட செயலாளர் கூட தூக்குறதுக்கான வாய்ப்பு இல்லை. கிளை செயலாளர் மேலே கை வைக்கிற கூட எடப்பாடி பழனிசாமி பயப்படுறாரு. ஸோ ஒரு 10 நபர்கள் கூடி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஏதாச்சும் வந்து பிளான் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு முன்னாள் அமைச்சர் ஓபிஎஸ் பக்கம் இப்போ இணைஞ்சாலுமே மதன்னு போய் வந்து இப்போ ஓபிஎஸ் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஓபிஎஸ் பக்கம் போனால் ஒருவேளை பார்த்தீங்கன்னா அவர் தலைமையில் வந்து திருப்பியும் சசிகலா உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஓபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தலைமையில் ஏற்றுக்கிட்டு சசிகலா இணைக்க மாட்டேன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா எல்லாருமே ஒன்றிணைன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் சொல்லிட்டாரு. ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி என்ன பதவி வேணால் இருக்கட்டும், நான் வந்து ஒன்றிணைய தயாராக இருக்கேன், இப்போ எந்த லெவலில் பதவி எல்லாம் பெரிய லெவலில் நான் பார்க்கவே இல்லை. ஸோ அதிமுகன்ற கட்சி நல்லா இருந்தாலே போதுன்ற மாதிரி வெளிப்படையாக சொல்லித்தார். அப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சிக்கல் கொடுக்குது. ஓபிஎஸ் ரொம்ப இறங்கி வந்துட்டார். எடப்பாடி பழனிசாமி எதுக்கு முரண்டு பிடிக்கிறான்ற மாதிரி தொண்டர்கள் கேட்க அதெல்லாம் விஷயம் இருக்குது. ஓபிஎஸ் சசிகலா உள்ளே வந்துட்டாங்கன்னா கணிசமான எம்எல்ஏக்களை பார்த்தீங்கன்னா தங்கள் பக்கம் இழுத்துருவாங்க. இப்போ ஓபிஎஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்கள் தன் பக்கம் வர வைக்க முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை வந்தாலுமே நிர்வாகிகளை வர வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம் 2026 அவர் சொல்கிறவர் தான் வேட்பாளராக நிற்கணும்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்ட் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கதா வந்து சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கேபி முனுசாமி என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஓபிஎஸ்ஐ இணைச்சிங்கன்னா 2026 தென் மாவட்டங்கள் நிற்க வேட்பாளராக அவர் சூஸ் பண்ணி அவர் போட்டார்னா அவர் பக்கம் எல்லாருமே போயிடுவாங்க. இப்போ நம்மளுக்கு தெரியும் எம்பி ராஜ்யசபா எம்பியாக பார்த்தீங்கன்னா தர்மர் இருக்கார். தர்மர் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிளவுக்கு அப்புறம் ஓபிஎஸ் பக்கம் தான் இருக்கார்.
ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்னாலே வந்து நம்பிக்கை துரோகம் நடக்காது. ஸோ சொன்ன மாதிரி நடந்துடும். ஏன்னா உண்மையிலே பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவராக வர வேண்டியது ஓபிஎஸ் தான் சொல்கிறாங்க. ஜெயிச்சா 2021 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சா முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி இருக்கலாம். தோத்தா பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவராக பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தான் அப்படின்ற மாதிரி தான் அவங்க அக்ரிமெண்ட் போட்டுருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முழுமையாக மாறி போனதாக சொல்லிட்டாங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய அப்செட்டில் இருந்தார். ஆனாலும் பொறுமையாக பார்த்தீங்கன்னா கட்சி வந்து நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டாக்காட்டி பொறுமையாக போனதாக தகவல் இருந்துச்சு. பட் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் வந்து கட்சிக்குள்ளே வந்து ஒரு விஷயத்தை பேசி முடிவெடுத்து திருப்பி மாற்றுறாங்கன்றது பார்த்தீங்கன்னா இது முதல் தடவை. அதிமுகவில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு தீர்மானம் போட்டாங்கன்னா அதுபடியாக நடந்துக்குவாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ சசிகலா காலில் தான் முதலமைச்சர் ஆனார். ஆனால் இப்போ என்ன சொல்கிறதுனா எம்எல்ஏக்களாக தான் முதலமைச்சர் ஆனேன்னு சொல்கிறாரு. ஸோ சசிகலா இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி நபர் இல்லை. வந்து சசிகலா தேர்ந்தெடுத்த நபர் பார்த்திங்கன்னா செங்கோட்டையன். தனபால கூட பேர் கூட வந்துச்சு. அப்போ ஒரு சில எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா எதிர்த்ததாக சொல்கிறாங்க. திவாகர் இப்போ ரீசெண்டாக சொல்லியிருந்தார். அப்படி இருக்க பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி தானே வந்து பார்த்திங்கன்னா ஆயத்திக்கிரம் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தார். எடப்பாடி பழனிசாமி அப்போ தான் வந்து ஹைலைட்டே ஆகிறாரு. பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா 98 இந்த காலகட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா எம்பியாக இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு தோல்வி எம்எல்ஏ எலெக்ஷனில். ஸோ அதுக்கப்புறம் நீண்ட நாளாக பார்த்திங்கன்னா சும்மாவே இருந்தார். அம்மா மறைவுக்கு முன்னாடி தான் பார்த்திங்கன்னா நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் இருந்தார். ஸோ இந்த ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தா தான் டெண்டர் முறைப்படி தான் இந்த முதலமைச்சர் அந்த பதவியில் உட்காந்தார். எல்லா எம்எல்ஏக்களும் ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்கணும். அவர்கிட்ட இவ்வளோ சோர்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கரெக்டாக அவர்கிட்ட நெடுஞ்சாலைத்துறை இருந்துச்சு. ஸோ அங்கே டெண்டர் வருவாங்க இருப்பாங்கல்ல, நான் முதலமைச்சர் ஆக போகிறேன், நீங்கள் இப்போ ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு எல்லா டெண்டர் உங்களுக்கு தான் கொடுப்பேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வாக்குறுதி கொடுத்து அவங்களும் அந்த ஸ்வீட் பாக்ஸ்லாம் கொடுத்தாங்க. முதலமைச்சர் ஆனார். அவர் நினச்சது நிறைவேற்றுறதுக்கு முக்கியமான காரணம் அந்த நெடுஞ்சாலைத்துறையும் தான். நெடுஞ்சாலைத்துறை யார் கையில் இருக்கோ அவங்களுக்கு பணப்புழக்கம் பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி அந்த கலால்துறை, ஒரு சில முக்கியமான துறைகள் பார்த்திங்கன்னா மைன்ஸு, அதாவது இந்த துரைமுருகன் அவர் வச்சுருக்காருல அந்த மைன்ஸ் துறையும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து பணம் அதிகமாக புழக்கக்கூடிய ஒரு இலாக்காவாக இருக்குது. அதனால தான் எடப்பாடி பழனிசாமி இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா எம்எல்ஏக்கள் எம்பிக்களை வந்து தக்க வச்சுட்டார். ஜெயலலிதா ஓபிஎஸ் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா யாராச்சும் தவறு பண்ணால் அதை தடுத்து நிப்பாட்டுவாங்க ஓபிஎஸ். இது ஜெயலலிதா தடுத்து முக்கியமான காரணம், யாராச்சும் பார்த்திங்கன்னா சொத்து வந்து சேர்த்துட்டே இருந்தால் அது வந்து ஜெயலலிதா அவங்களுக்கே பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி இப்போ எடப்பாடி பழனிசாமி எம்எல்ஏக்களை பார்த்திங்கன்னா விலைக்கு வாங்கினார், அந்த மாதிரி பார்த்திங்கன்னா விலைக்கு வாங்காத வாய்ப்பு இருக்குது. யாரையும் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் தப்பு பண்ண விடவே இல்லை ஜெயலலிதா. ஸோ ஜெயலலிதா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம அமைச்சர்கள் இருக்கவங்க நிறைய பேர் காசு அடித்து உட்காந்துருந்தா அவங்க நம்மளுக்கு எதிராகவே திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களை கண்காணிக்கணும்னு சொல்கிறக்காடி நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தப்பு பண்ணியிருந்தாங்க அமைச்சராக இருந்து. அவங்ககிட்ட இருந்துலாம் ஜெயலலிதாவை எழுதி வாங்கினதா சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து கொடநாட்டில் இருந்துச்சு. அதுதான் கொள்ளடிக்கப்பட்டுச்சு. எடப்பாடி பழனிசாமி கையில் வந்த அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா முன்னாள் அமைச்சருக்கும் பார்த்திங்கன்னா எடப்பாடியோட கண்ட்ரோலுக்கு வருவாங்கன்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் இப்போ யாருமே பயப்படுற மாதிரியே இல்லை. நீங்கள் வெளியிட்டுருக்கோங்க அப்படின்ற அளவுக்கு. ஏன்னா வந்து கொடநாடு விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமி பேர் தான் அடிப்படுது. அப்போ இந்த டாக்குமெண்ட்லாம் எப்படி வெளியே வந்துச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த விசாரணை போச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி சிக்கலாயிருன்றக்காண்டி தான் பார்த்திங்கன்னா பேசாமல் இருக்கதா சொல்லிட்டாங்க. அதில் ஓபிஎஸ், நத்தம் விஸ்வநாதன், செங்கோட்டை எல்லாரோட முன்னாள் அமைச்சருக்கு பார்த்திங்கன்னா ரகசியம் அடங்கியிருக்கதா சொல்லிட்டாங்க. நிறைய பென்ட்ரைவ் இருக்கதா சொல்லிட்டாங்க. இது முழுக்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விவரங்கள் தெரிஞ்ச ஒரே நபர் பார்த்திங்கன்னா சசிகலா தான். இந்த கொடநாடு விஷயமா சசிகலா ஏதாச்சும் ஒரு பேட்டி கொடுப்பாங்கன்ற எதிர்பார்ப்பு இல்லைந்துச்சு. பட் பெரிய லெவலில் இல்லை. ஆனால் அந்த கொடநாடு உண்மையான குற்றவாளி பார்த்திங்கன்னா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு சசிகலா ரீசெண்டான பேட்டியிலேயே தெரியுது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த கொடநாடு விஷயத்தில் வந்து உக்கிரமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்படி சசிகலா வந்து ஒருவேளை வெளியே இருந்திருந்தாங்கன்னா, சிறையில் எல்லாம் வெளியே இருந்திருந்தால் சசிகலா தான் இந்த கொடநாடு விஷயத்தில் சம்மந்தப்பட்டான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க நல்ல நேரம் அவங்க சிறையில் இருந்தாங்க. சிறையில் இருந்ததுனால தான் இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா முதலமைச்சர் இந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு விஷயம், முதலமைச்சர் தயவு இல்லாமல் இது நடக்க முடியான்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் எடுத்துகிட்டு வைக்காங்க. அன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் இருந்தார். ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் பார்த்திங்கன்னா போலீஸ் கடை அந்த கொடநாடு விஷயத்தில் இருக்குது. கொடநாட்டில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக கரண்ட் போகாது, ஏகப்பட்ட கொலைகள் நடந்திருக்கு. இதெல்லாம் இப்போ தீவிரமாக விசாரிச்சுட்டு இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சு தேங்க்ஸ்.